ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, என் தீவிர பக்தனான நீ ஒரு நல்ல காரியங்களுக்காக செல்லும் வழியில் நான் ஒரு படமாகவோ சிலையாகவோ என் நாமம் பெயர் கொண்ட பலகையாகவோ காட்சி தருவேன். அல்லது நீ சந்திக்கப் போகும் நபர்கள் என் தீவிர பக்தர்களாக இருப்பார்கள். இதுவே நான் உனக்கு முன்பாக அங்கு உனக்காக இருப்பேன் என்பதற்கான சான்று. அதை நீ என்றைக்காவது உணர்ந்திருக்கிறாயா? என்மேல் நம்பிக்கை கொண்டு பயமற்றவனாக இரு. துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான். நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் உன் தந்தையாகிய இந்த சாய்தேவா கவலைப்படுகிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை நான் இதுவரை உனக்கு அனுமதித்தேன் அல்லவா? ஆனால் இனி அது நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். உன்னில் எப்போதும் உன் சாய்தேவா நான் இருப்பேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் நான் அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும், உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது. உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது. நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை. உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் கிடையாது. ஏன், அந்த வார்த்தைக்கு கூட இடம் கிடையாது. நம் பந்தம் என்றென்றும் தொடரும் என் செல்வமே. எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படப் போகிறாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. உன்னை என் பாதையில் இழுத்தது நான். பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்கு? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பிறகு இப்போது முடிந்துவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் நான் சோதித்து விட்டேன். அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் நாள் வெகு அருகிலேயே உள்ளது. இத்தனை வருடங்கள் மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான பணிவான நேர்மையான உன் செயல்பாடுகளே உன் விருப்பங்கள் விரைவில் நிறைவேற காரணமாக இருக்கப் போகிறது. எப்படி என்னை விட்டு என் குழந்தையான நீ விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விடமாட்டேன். அவர்களே நினைத்தாலும் அது முடியாது. என்னுடைய மகா சக்தி பற்றி புரிந்தும் நீ மறுக வேண்டிய அவசியமில்லை. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்.